ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் லவ் சைலன்ஸ். வெற்றிக்கு அமைதி பிடிக்கும். ஏன் தெரியுமா? அது ரகசியமானது என்பதாலோ மர்மமானது என்பதாலோ இல்லை. அது வளர்வதற்கு நேரமும் இடமும் தேவைப்படுவதால். வெற்றி ஒரு விதை மாதிரி. அதுக்கு மண்ணுக்கு கீழே அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அது உலகத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்காது. அது யாருடைய கவனத்தையோ பாராட்டையோ கேட்காது. அது அமைதியாக விடாப்பிடியாக வேலை செஞ்சிகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் பார்க்குற மாதிரி உயரமாக வலிமையாக வெளியே வரும். ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம்? நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு ஊருக்கே தம்பட்ட அடிக்கிறோம். ஏன்? ஒரு வேளை அங்கீகாரம் தேவைப்படலாம், பாராட்டு தேவைப்படலான்னா. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. த மோர் யூ டாக் அபவுட் யுவர் பிளான், த லெஸ் எனர்ஜி யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் தம். நீங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி எவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான சக்தி அவ்வளோ குறையுது. இது ஒரு கதை மூலிமா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் ஆதி மற்றும் பாலான்னு 2 இளம் சிற்பிங்க இருந்தாங்க. 2 பேருமே திறமைசாலிங்க. அவங்க 2 பேரோட கனவும் அரண்மனைக்காக ஒரு அழகான சிலையை செதுக்கணுன்றது தான். ஆதி ஒரு டாக்கர். அவனுக்கு ஒரு ஐடியா வந்தால் போதும், உடனே ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் அதை பற்றி பெருமையாக பேசுவான். நான் ஒரு அற்புதமான குதிரை சிலை செய்ய போகிறேன், அது மாதிரி ஒரு சிலையை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவான். அவன் பேசுகிறத கேட்டு எல்லோரும் அவனை பாராட்டுவாங்க. வாவ், சூப்பர் ஐடியான்னு சொல்லுவாங்க. அந்த பாராட்டில் ஆதிக்கு பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு. ஹிஸ் மைண்ட் மிஸ்டுட் த அப்ரூவல் ஃபார் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அவன் மனசு அந்த பாராட்டையே ஒரு சாதனையாக நினச்சிக்கிச்சு. அதனால் அவன் வேலையை தள்ளி போட்டான். அவனோட ஆரம்பத்தில் இருந்த அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிச்சுது. ஆனால் பாலா ஒரு சைலண்ட் ஒர்க்கர். அவனுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் அவன் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. அவன் தான் பற்றைக்குள்ளே போனான், கதவை சாத்திக்கிட்டான், அமைதியாக தன்னோட வேலையை செய்ய ஆரம்பித்தான். 6 மாதம் கழித்து அரண்மனையிலேருந்து சிற்பிகளை அழைச்சாங்க. ஆதி வெறும் கையோடு போனான். அவகிட்ட ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் செதுக்கப்பட்ட சிலை இல்லை. அவன் சொன்னான், எனக்கு நேரம் கிடைக்கல, சரியான சூழ்நிலை அமையல, அப்படி இப்படின்னு. அடுத்து பாலா வந்தான். அவன் அதிகமாக பேசல. ஒரு துணியை விளக்குனான். அதுக்குள்ளே அவ்வளோ தத்ரூபமாக கம்பீரமாக ஒரு குதிரை சிலை நின்றுச்சு. சபையை ஆச்சரியத்தில் முழுகிச்சு. எல்லாரும் கேட்டாங்க, இதை எப்படி செஞ்ச? எங்களுக்கு தெரியவே தெரியாது நீ செஞ்சது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா அமைதியாக சிரித்தான். By walking when no one is watching. யாரும் பார்க்காத நேரத்தில் உழைச்சதால் அவன் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணி வச்சிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு சில முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. நம்பர் 1, டோன்ட் மிஸ்டேக் அப்ரூவல் ஃபார் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நீங்கள் உங்கள் பிளானை சொல்லும்போது கிடைக்கிற பாராட்டு ஒரு தற்காலிக போதை மாதிரி. அது உங்கள் ஆக்ஷன் எடுக்கிற வேகத்தை குறைச்சிரும். நம்பர் 2, ப்ரொடெக்ட் யுவர் ட்ரீம் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ். ஒரு சின்ன செடியை புயல்லேருந்து எப்படி பாதுகாப்போமோ அதே மாதிரி உங்கள் ஆரம்ப கட்ட கனவுகளை மற்றவங்களோட சந்தேகம், விமர்சனம், பொறாமைன்ற புயல்லேருந்து நீங்கள் பாதுகாக்கணும். நம்பர் 3, ஆக்ஷன் பீட்ஸ் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் தயக்கம் அதிகமாகும். ஆனால் நீங்கள் சின்ன சின்னதாக ஆக்ஷன் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். நம்பர் 4, த எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். நீங்கள் அமைதியாக வேலை செஞ்சு உங்கள் வெற்றியை உலகுக்கு காட்டும்போது அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ரிசல்ட்ஸ் ஆர் யுவர் பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். உங்கள் முடிவுகள் தான் உங்களுக்கான சிறந்த விளம்பரம். ஸோ வாட் ஷுட் யூ டூ? அப்போது என் பிளானை நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்லலாம், ஆனால் 3 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஷேர் செலக்டிவ்லி. எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் மென்டர் இல்லைனா உண்மையாகவே உங்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரு சில நம்பிக்கையான நபர்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். செகண்ட், ஷேர் இன் த ரைட் டைம். உங்கள் ஐடியாக்களை ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது சொல்லாதீங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் பயணம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் தேவைப்படும் போது சொல்லுங்கள். அண்ட் நம்பர் 3,
ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன், நாட் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்தில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், the less you talk, the more you act. நீங்கள் கம்மியாக பேசும்போது அதிகமாக செயல்படுவீங்க. The less you seek validation, the more confidence you build. நீங்கள் பாராட்டுக்களை தேடாத போது உங்களுக்குள்ளேயே நம்பிக்கை வளரும். ஸோ the next time you set a goal, resist the urge to announce it to the world. அது உலகத்துக்கு அறிவிக்கிற ஆசையை தடுத்து நிறுத்துங்க. Write it down, make a plan and get to work in silence. So a question for you. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு வேலையை அமைதியாக செய்ய போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.